வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. விவோவில் நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா? ஒன்று ஆஃப்லைனில் வாங்கலாம், அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் வாங்கலாம். ஸோ நீங்கள் எப்படி மொபைல் வாங்கினாலும் சரி, இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டு மொபைல் வாங்குங்க. ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட், ஆன்லைன் மார்க்கெட் ரெண்டுமே இருக்குது. விவோவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஆஃப்லைனில் தான் வாங்குறாங்க. ஸோ அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய மொபைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு லேட்டஸ்ட் மொபைலாக இருக்கணும், நியூவாக லான்ச் பண்ண ஒரு மொபைலாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி லான்ச் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் தான் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விவோ டிவைஸை நீங்கள் வந்து லான்ச் பண்ண ஒரு ரீசெண்டான ஒரு மொபைலை வாங்குறது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய சாய்ஸு. அண்ட் ஆல்சோ அதில் வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருந்தாக்கா இன்னும் பெஸ்ட்டு சாய்ஸ். ஸோ நீங்கள் கடையில் போனோடனே கடையில் உங்கள் தலையில் எடுத்து கட்டுறதாகவே காட்டக்கூடிய ஒரு மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்கும். ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா விவோலே வந்து 10,000த்துக்கு கம்மியாக இப்போ கூட ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Y12 SCO எஸ்ஓ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மொபைல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து Y20i அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் மொபைல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விவோ மொபைல் ஃபஸ்ட்டு வந்து ஃபன்டச் OS 11 அப்படிங்கிற அந்த UI ஸ்கின் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 months தான் கேப் இருக்கணும். அதை செகண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இப்போதைக்கு 11 இருக்குது. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டி நியூ மொபைலில் எல்லாமே இப்போ ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்கணும். ஹெச்டி ப்ளஸ் அண்டு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் நீங்கள் மொபைல் கடையில் வாங்குறீங்கனாலும் கேளுங்க, இது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸா ஹெச்டி ப்ளஸ்ஸான்னு கேளுங்க. ஹெச்டி ப்ளஸ்லாம் வேண்டான்னு சொல்லிவிடுங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்னாக்கா கட்டாயமாக வாங்குங்க. ஸோ அந்த மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா விவோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18,000லேருந்து ஒரு 25,000 வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் லிஸ்ட்டில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விவோ V20 Pro. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.44 இன்ச்சஸ் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 765G அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டு. ஸோ இது வந்து ஒரு 5G சிப்செட்டு. அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 MP பிரைமரி கேமரா அண்டு 44 MP செல்ஃபி கேமரா ஐ ஆட்டோ ஃபோக்கஸோட கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10 அண்டு ஃபன்டச் OS 11 இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஓடிஜி மூலமாக இதை உடனே கொடுத்துருவாங்க அப்கிரேட் பண்ணதுக்கு ஆண்ட்ராய்டு 11க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா V20. இந்த V20 பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் சேமாக தான் இருக்கும். பட் இது வந்து Qualcomm Snapdragon 720G. இதுலேயே அதே 6.44 இன்ச்சஸ் கொண்ட AMOLED டிஸ்பிளே. இதில் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா Snapdragon 720G. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 அண்டு ஃபன்டச் OS 11ல் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா Qualcomm Snapdragon 730 அப்படிங்கிற ப்ராசஸர். இதுவும் அதே 25,000 தான். இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 அண்டு ஃபன்டச் OS 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்குது. ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா விவோ V20ன்னு ஒரு மொபைல், அதில் SC எடிஷன். ஸோ அந்த SC அப்படிங்கிறது ஸ்பெஷல் எடிஷனாக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த SC எடிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 48 MP பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 21,000ல் இருக்குது. Snapdragon 665 ப்ராசஸர். இதுவும் வந்து 6.44 இன்ச்சஸ் கொண்ட AMOLED டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 10 ஃபன்டச் OS 11 இருக்குது. மேபி இதில் ஆண்ட்ராய்டு 11 வந்து அப்கிரேட் கொடுக்கலாம். ஸோ வெயிட் அண்ட் சி. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விவோ Y51. இந்த Y51 பார்த்தீங்கன்னாக்கா IPS LCD பேனல் தான். 6.58 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல். இதுவும் பார்த்தீங்கன்னா Snapdragon 665 ப்ராசஸரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 அண்டு ஃபன்டச் OS 11 கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 8GB RAM 128GB வேரியன்ட் 18,000. ஸோ இந்த ஒரு 4 மொபைல் தான் வந்து இப்போ நான் சொன்னது தான் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைல்ஸு. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணதாக தான் இருக்கும். ஒரு 3 months கேப்பில் இது தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த நியூ மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஓல்டு ஒன் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் அதில் பெஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.